Decide what to be. Go be it. Believe you can. You're off the way there. Hey officers, managers, entrepreneurs and champions. Hope you're safe and ready to take off to grab the opportunities awaiting there for you. At Mahalakshmi Women's College of Arts and Science, we provide various programs for students, teachers and general public. As Placement Cell, we are glad to offer you a program on virtual interviews. See the video, fill the feedback form to get your certificates. In today's changing scenario due to COVID-19 lockdown, everything is virtual. We need to prepare ourselves to face virtual interviews. To give an insight on how to crack interviews online, we have an eminent resource person, versatile personality, and a student-friendly professor, Dr. Prashant Jyoti, with us. He provides counseling for the needy at DJ Clinic. He has authored a book titled Build Your Business. He has published 31 papers in national and international journals. He has been awarded 3 Best Paper Award at national and international journals. He has delivered 42 guest lectures at various colleges. I am sure his program will be an eye-opener session on virtual placement. Without any further delay, may I request Dr. Prashant Jyoti to take over. Hello students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஈஸியாக வேலைக்கு போக முடியும், அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்குலாம் வந்தாங்கன்னா எப்படி உங்களால் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் கெட்டிங் இன் டு தேட் ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காலேஜ்க்கே ஒரு 3 கம்பெனிலேருந்து ஆளுங்க வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா ஏ கம்பெனிலேருந்து ஒருத்தன், பி கம்பெனிலேருந்து ஒருத்தன், சி கம்பெனிலேருந்து ஒருத்தன். ஏ கம்பெனிக்காரனா சொல்கிறான் 15,000 ரூபாய் கொடுத்துட்றேன் மாதத்துக்கு அப்படின்றான். பி கம்பெனிக்காரன் 20,000 ரூபாய் கொடுக்குறேன்றான். சி கம்பெனிக்காரன் 25,000 ரூபாய். இந்த 3 கம்பெனியில் நீங்கள் எந்த கம்பெனிக்கு போவீங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா, சார் என்ன சார் இது லூசுத்தனமாக ஒரு கேள்வியாக இருக்குது, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சி கம்பெனி தான் போவாங்க அப்படின்ற ஒரு பதில் நம்ம சொல்லுவோம். இதில் லூசுத்தனமான விஷயம் அப்படின்னு சொல்கிறதுல இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இதில் என்ன இருக்குன்னா, நம்ம எடுக்க போகிற முடிவு தான் லூசுத்தனமான முடிவாக இருக்கும்ன்றது தான் என்னோட யோசனை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது வேலைக்கு போகிறோன்றது we are indirectly getting wedded with some company. நம்ம ஒரு கம்பெனியோட இனிமேல் எழுந்துட போகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனி பிடிச்ச கம்பெனியாக இருக்கணும், நம்ம செய்ய போகிற வேலை பிடிச்ச வேலையாக இருக்கணும். இந்த 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபான்னு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் எந்த வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை, எந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்ச வேலை, எந்த வேலையை நீங்கள் செஞ்சால் சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த வேலையை செஞ்சால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒன்ஸ் there was a practice session. இந்தியா மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வந்துருந்தது. அப்போது சச்சின் டெண்டுல்கர் வந்து மறுநாள் மேட்ச் ஆட போகிறாரு. அப்போ அந்த ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ராக்டிஸ் செஷனுக்கு வரணும். ஒரு 9 o'clock ப்ராக்டிஸ் செஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே ப்ராக்டிஸ் செஷன் வரணும். ஆனால் சச்சின் என்ன பண்ணிட்டார், எல்லாரோட முன்னாடியே வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு போயிடுறாங்க எல்லாரும். இவர் வந்து 5 மணி வரைக்கும் உட்காந்து விளையாடிட்டே இருக்கார். அப்போது ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டாராம், சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. அப்போது சச்சின் வந்து 100 செஞ்சுரிஸ் அடித்து முடிச்சிட்டாரு. சார் நீங்கள் வந்து கிரிக்கெட்டோட கடவுளாக தான் எல்லாருக்கும் தெரியுதுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுவுமே ப்ராக்டிஸே பண்ணினா கூட நாளைக்கு போய் விளையாண்டிங்கன்னா எப்படியா இருந்தாலும் நல்லா தான் விளையாடுவீங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இதில் என்ன லாஜிக் இதுக்கு பின்னாடி அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது சச்சின் என்ன சொன்னாராம், சரி இப்போ நான் கிரிக்கெட்டே விளையாடல, நான் என்ன பண்ணிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. சார் உங்கள் ஸ்டேஜில் நான் இருந்திருந்தேன்னா நான் ஜாலியாக போய் ரூமில் உட்காந்துட்டு இருப்பேன், பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பேன், வெளியில் போய் சுற்றி இருப்பேன், அப்படியே படுத்து தூங்கியிருப்பேன், செம்ம சந்தோஷமாக இருந்திருப்பேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சச்சின் சொன்னான்னா, உங்களுக்கு அதை பண்ணுறதுல சந்தோஷம், எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது தான் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம். ஸோ கிரிக்கெட் விளையாடுறதுல ஒரு சந்தோஷத்தை கண்டதுனால மட்டும்தான் ஹீ இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட் மேன். அதே மாதிரி சங்கருக்கு டைரக்ஷன் பண்ணுறதுல சந்தோஷம், ரஜினிக்கு நடிக்கிறதுல சந்தோஷம், ஏஆர் ரஹ்மானுக்கு மியூசிக் போடுறதுல சந்தோஷம். யார் யார் அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு வேலையை செலக்ட் பண்ணிட்டா வாழ்க்கை முழுக்க நம்ம சந்தோஷமாகவே இருந்துடலாம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்காது. இதெல்லாம் சொல்லும்போது உங்கள் மனசில் இன்னொரு கேள்வி வரும், இந்த கதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் சார், நாங்கள்லாம் சந்தோஷமாக நினச்சி ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த வேலையை எங்களை தேர்ந்தெடுக்கணுமே, எனக்கு தான் சினிமாவில் ஹீரோ ஆகணுன்ற ஆசை, இல்லைனா சினிமாவுக்கு போய் பாடணுன்றது ஆசை, எங்களால் ஆக முடியலையே, அதனால தான் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறோம் அப்படின்ட்டு யோசிக்கிறோம். நான் ஒன்று மட்டும் உங்ககிட்ட உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப சீரியஸாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஆசைக்கும் குறிக்கோளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாருமே படம் பார்த்துட்டு வரும்போது அந்த இன்டர்வலில் எல்லாருமே ஹீரோவோ ஹீரோயினாவோ ஃபீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது தேட்டருக்கு போய் படம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் சீன் அப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆம்பளைங்க அந்த படத்தில் வர அஜித் மாதிரியோ விஜய் மாதிரியோ இன்டர்வலில் போய் நடந்து போய் பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த கற்பனைலாம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இது வெறும் ஆசை தான். சினிமா முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் எல்லாம் சரியாக போயிடும். உங்களுக்கு இருக்கிறது ஆசையா இல்லைன்னா அந்த ஏக்கமான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் 100% இதில் தான் செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நல்லபடி டிகிரியை முடிச்சுட்டு அந்த வாழ்க்கை என்னமோ அந்த செலெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ண பாருங்கள். அப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. நான் கம்மிங் டு த பாயிண்ட். சரி சார், இப்போது எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, நான் எப்படி செலக்ட் ஆகுது? நான் இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனின்னு இருக்கு. இப்போ இந்த ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனியில் எப்படி நான் போகிறது, என்னை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கம்பெனிக்காரன் எப்போவுமே உங்களை செலக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் கம்பெனியை செலக்ட் பண்ணணும். நீங்கள் கம்பெனியை செலக்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு எப்போ நீங்கள் உங்களால் வளர முடியும்னா, ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் கம்பெனியை செலக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், என்ன விஷயங்களை பண்ணால் நீங்கள் கம்பெனியை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்டர்வியூ அப்படின்ற விஷயத்துக்கு உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி பேசிக்கலாக ஒரு விஷயம் என்னன்னா, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் இன்டர்வியூ, இன்டர்வியூக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். இன்னொரு சின்ன சேயிங் ஒன்று இருக்குது, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோபடி இஸ் ரெடி டு டை அப்படின்ற மாதிரி. எல்லாருக்குமே அந்த கண்ணாடி கம்பெனியில் போய் ரோலிங் சேரில் உட்காந்துட்டு சுற்றிக்கினே ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது. பட் நம்மள நிறைய பேருக்கு அதுக்கான சில விஷயங்கள் தெரியுமானா தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் செம்ம ஃப்ளூயண்ட்டாக தெரியுமா, அதில் கொஞ்சம் பிரச்சனை. கொஞ்சம் டேட்டா அனாலிசிஸ் தெரியுமா, அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை. எக்ஸல் ஷீட்ஸ் யூஸ் பண்ண முடியுமா, போய் கற்றுக்கிட்டா தெரிஞ்சுக்கிறோம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் எதாவது தெரியுமா, அதெல்லாம் வேலையில் சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக தெரிய போகுது. அப்படின்ற எல்லா விஷயமும் இருக்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் நம்ம சம்பளம் 17,000 ரூபாயிலேருந்து 18,000 ரூபாய்க்குள்ளேயே நிர்ணயிக்கப்படுது. நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேரும் போதுலேருந்து, இல்லைன்னா கூட நீங்கள் இப்போ தேர்ட் இயரில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் உங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கே போனாலும் நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டே ஆகணும். ஒரு கம்யூனிகேஷனுக்காவது நம்ம இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம் பில்டிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து யூ ஹேவ் டு திங்க் அபவுட் யுவர் ரெஸ்யூம் பில்டிங். வாட் யூ மீன் பை யுவர் ரெஸ்யூம் பில்டிங் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த ரெஸ்யூம் பில்டிங்கில் என்ன இருக்குன்னா, நீங்கள் எங்கே படிச்சிங்க, உங்கள் சிஜிபி எவ்வளோ, உங்கள் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். உங்கள் வீட் அட்ரஸ் என்ன அப்படின்ற மாதிரி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதையும் தவிர நீங்கள் எதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே யோசிக்கணும். இல்லை ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் நான் மார்க்கெட்டிங் லைனில் எடுக்க போகிறேன், நான் ஹெச்ஆரில் இருக்க போகிறேன், இல்லைன்னா நான் ஃபினான்ஸ்க்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் யூ ஹேவ் டு டாக்குமெண்ட் இட். உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு சின்ன வேலையை செஞ்சுருப்பீங்க, அந்த சின்ன வேலையை உங்கள் ரெஸ்யூமில் அழகாக எழுதிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கல்ச்சரல்ஸில் நீங்கள் ஏதாவது கோஆர்டினேட் பண்ணியிருப்பீங்க, அந்த கோஆர்டினேட் பண்ணதே கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி அதை கொஞ்சம் நல்ல விஷயமா காட்டிக்கணும். ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க, வேறு காலேஜ் போய் ஏதாவது ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்கள் காலேஜ்குள்ளேயே வேறு ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எதுலெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அழகாக எழுதி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இதோட வில் கம் டு த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம ஒரு இன்டர்வியூக்கு முழுக்க ப்ரிப்பரேஷன் என்ன இருக்கணும். ஒரு இன்டர்வியூ போனால் இன்கேஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி டைரக்ட் இன்டர்வியூ, அந்த டைரக்ட் இன்டர்வியூவில் நாம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்வியூ ஃபோனில் நடக்க போகுது, இல்லைன்னா டைரெக்டாக ஜூமில் நடக்க போகுது, ஆன்லைனில் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட், இன்கேஸ் ஜிடி மாதிரி நடத்துனாங்க, குரூப் டிஸ்கஷன் இருந்துச்சு, அந்த குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நாங்கள் எப்படி பேசுறது, தெரிஞ்ச டாபிக் எப்படி பேசலாம், தெரியாத டாபிக் எப்படி பேசலாம் அப்படின்றத பத்தி இருக்கு. நெக்ஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி எடுத்தாங்கன்னா பர்சனல் இன்டர்வியூல எதை பேசலாம், எதை பேசக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பத்தி we'll look into the next video. Thank you.
லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா எப்படி நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம தேடுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்ற ஒரு கம்பெனி வருது. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க பின்ற கம்பெனியில் நீங்கள் போகணுன்ட்டாப்பா. பின்ற கம்பெனியில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போகும்போது எப்படி 100% வந்து உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நம்ம ஜாஸ்தி ஆகிக்கலான்றது தான் நம்ம இந்த தடவை பார்க்க போகிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஒரு தமிழ் படமே பார்க்குறோம்னா தமிழ் படத்தில் ஒரு சீன் வருது. அந்த சீன் வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்து காப்பி அடிச்சிருக்கான் அப்படின்னும் போது அந்த சீன் அவன் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் இதெல்லாம் ஆல்ரெடி காப்பி அடிச்சு போட்டால் எதனமோ இருந்தாலும் புதுசாக காட்டிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மட்டமான இம்ப்ரெஷன் வரும். அந்த ஒரு இம்ப்ரெஷனை எக்காரணத்தை கொண்டு நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. நான் எந்த விஷயத்தில் சொல்ல வரேன்னா, கிரியேட்டிங் யுவர் ஓன் ரெஸ்யூம். இப்போது உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த ரெஸ்யூமை முக்கால்வாசி காலேஜ் பசங்க எப்போ க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, மேம் என்ன பண்ணுவாங்க, நாளைக்குள்ளே உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் கிடையாது, இதை கொடுத்தா தான் உங்களுக்கு மார்க் அப்படின்னு சொல்லும்போது அவசரமாக நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி ரெஸ்யூம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டு ஒரு ரெஸ்யூம் ஸ்ட்ரக்சர் வந்தோன்னா அதில் இருக்க பேர் ஈரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பேரை போட்டு வேறு என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சப்மிட் பண்ணுவோம். மேலே ஒரு ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துருவோம். கொடுத்துட்டா அந்த ரெஸ்யூமில் என்ன இருக்குன்ற விஷயம் நமக்கு கரெக்டாக தெரியாது. இன்கேஸ் அந்த ரெஸ்யூமில் அவன் பாட்டுன்னு இந்த கூகுளில் வர ரெஸ்யூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷில் ஹைஃபை அதாவது எழுதி வச்சுருந்தான்னா அதில் இருக்கிற விஷயங்கள் என்னன்னு கூட நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் நம்ம ரெஸ்யூமை ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்போம். இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம். பட் என்னை பொறுத்த வரைக்கும், நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நான் அந்த மாதிரி ஒரு 1000 ரெஸ்யூம் பார்த்துருப்பேன். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது கட் காப்பி பேஸ்ட் பண்ணதா இல்லை நீங்கள் உங்களோட சொந்த ரெஸ்யூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பார்த்தோன்னே நான் என்ன நினச்சிப்பேன், நீங்கள் கரெக்ட் அதாவது நீங்கள் வந்து ட்ரூவாக இருக்கீங்களா இல்லை ரெஸ்யூம்லேயே கொஞ்சம் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அங்கேயே நான் உங்களுக்கு மெஷர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நெவர் கிவ் அ சான்ஸ் டு த இன்டர்வியூவர் டு மெஷர் யூ. உங்களை கம்மியாக மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்காதீங்க. காப்பி அடிக்கிறதே தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்போது ஒரு தமிழ் படத்தில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு 4-5 படம் ரெஃபரன்ஸ் பார்த்தா தான் ஒரு புது படத்தை வேறு ஒரு ஜானலில் எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணணும்னா 100% யூ வில் ஹாவ் டு ரெஃபர் சம் அதர் ரெஸ்யூம்ஸ். நிறைய ரெஸ்யூம்ஸு கரிக்குலம் போய்ட்டு அதெல்லாமே பார்த்துட்டு ஓகே இது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சரில் நான் என்னோட விஷயங்களை எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி எழுதிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ரெஸ்யூமில் என்ன இருக்கோ அது உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் ரெஸ்யூமில் என்ன எழுதிருக்க போகிறீங்களோ அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் நீங்கள் யூஜி முடிக்கிறீங்க, யூஜியில் ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அது எந்த கம்பெனியில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடணும். நீங்கள் ஏதாவது ஒரு கல்ச்சரில் கோஆர்டினேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன ப்ரோக்ராம், அதில் என்ன வேலை பண்ணீங்க அப்படின்றது தெரிஞ்சிடணும். ஏன்னா இதெல்லாம் தான் நீங்கள் ரெஸ்யூமில் எழுதுவீங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யுவர் ரெஸ்யூம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யுவர் ரெஸ்யூம்ன்றது முதல்வன் படத்தில் ரகுவரன் சொல்லுவான்ல, ஒரு வார்த்தையும் நானாக செதுக்கினதுட்டு அந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமை நீங்களே செதுக்குங்க. ஒரு 2-3 தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பாக இருந்தாலும் அது என் குழந்தையா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது தான் எல்லாரோட கருத்தும். அதே மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அது உங்களோட ரெஸ்யூம். ஒரு சில பேர் பார்த்தோன்னு சொல்லுவாங்க இதில் கொஞ்சம் தப்பு இருக்குமா, இதை மாற்றிக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓன் ரெஸ்யூம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கன்ஸ்ட்ரக்ட் ஆர் டிராஃப்ட் யுவர் ஓன் ரெஸ்யூம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த ரெஸ்யூமில் 2 வகை இருக்குது, நான் அதை திருப்பியும் சொல்கிறேன். அந்த ரெஸ்யூமில் ஒன்று நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி வச்சுக்கிறது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காப்பி அப்படின்ற ஒரு ரெஸ்யூம் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்து போகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன வீடியோ ப்ரொஃபைல் மாதிரி கூட உங்கள் ரெஸ்யூமை எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தேவைப்படாது. ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஒரு வீடியோ ப்ரொஃபைல் எடுத்து வச்சுக்கலாம். லிங்க்டின் மாதிரி ப்ரொஃபைல்ஸில் கூட நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்யூமை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இந்த ரெஸ்யூமை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் காலேஜில் வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. காலேஜ்க்கு நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ் வருவாங்க. அப்படி காலேஜ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ்க்கு வர பட்சத்தில் அதில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே நிறைய இடத்துல நிறைய கம்பெனியில் டைரக்ட் வெப்சைட்ஸ்லேயே உங்களால் போய் அந்த ரெஸ்யூமை கொடுக்க முடியும். இப்போ ரெஸ்யூம்லாம் நல்லபடி கொடுத்தாச்சு. கம்பெனிலேருந்து ஒரு கால் வருது. அந்த காலை எப்படி அட்டன் பண்ணுறது, அந்த அடுத்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா, இன்கேஸ் இஃப் சம்மன் இஸ் காலிங் யூ ஃப்ரம் சம் கம்பெனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ ரம்யாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், நாங்கள் டிசிஎஸ்லேருந்து கால் பண்ணோம் சார், சொல்லுங்கள் அப்படின்னு நர்வஸ்லாம் ஆக வேண்டாம். டிசிஎஸ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க, சரி சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை டு பி இன் இங்கிலீஷ், எஸ் சார் அப்படின்னு கேட்டு எங்கே இன்டர்வியூக்கு வர சொல்கிறான், எத்தனை மணிக்கு வர சொல்கிறான்றதை கிளியராக கேட்டுட்டு எழுதி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த இடம் தெரியலன்னா அந்த இடம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கறதுல தப்பே கிடையாது. ஏன்னா டிசிஎஸ்க்கு வந்துருங்கன்னு சொன்னால் டிசிஎஸ்ல மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பிரான்ச் இருக்குன்னா எந்த பிரான்ச்சுக்கு வருது நமக்கு தெரியாது. ஸோ கிளியராக நீங்கள் சொல்லிடுங்க. அடுத்து எப்போ நீங்கள் ரெஸ்யூம் கொடுக்குறீங்களோ அப்போத்துலேருந்து உங்கள் மெயிலை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது கூட
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிக்காதீங்க. இப்போ எப்படி உங்கள் பேர் வந்து உங்களை விட ஜாஸ்தி மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடி கூட உங்களை விட ஜாஸ்தி மற்றவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் பிரசாந்த் இருக்குன்னா பிரசாந்த் 17811964_48 அப்படின்லாம் போட்டால் எனக்கு வேணால் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும், இன்னொருத்தனுக்கு அதை ஞாபகம் வச்சுட்டு கஷ்டமாக இருக்கும். உங்கள் மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்மியாகவும் வெறும் ஒரு அர்த்தம் வர மாதிரி ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டர்ஸ்கோர், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் இருக்கிறத கொஞ்சம் முடிஞ்சால் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு பக்கமான மெயில் ஐடியை வச்சுக்கோங்க. அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. அடிக்கடி அந்த மெயில் ஐடியை ரெஃபர் பண்ணிகிட்டே பார்த்துடுவாங்க. ஏன்னா மெயில்ஸ் மூலியமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளை காண்டாக்ட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு வந்து இன்டர்வியூக்கு ஒரு 10 மணிக்கு வர சொல்லியாச்சு. 10 மணிக்கு இன்டர்வியூக்கு வர சொன்னால் நம்ம 9:30 போகணுமா, இல்லை 10:15 போயிடலாமா, நம்மளும் 10:15 வர 10 மணிக்கு வர சொல்லிட்டு அவங்க 10:30 வந்தால் என்ன பண்ணுறது, அந்த குழப்பம்லாம் வேண்டாம். 10 மணிக்கு இன்டர்வியூக்கு வர சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஆர்வமாக 9:30 மணிக்கே போயிட்டா கூட ஒரு 9:50க்கு உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் எங்கேயாவது கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுங்கள். 9:50க்கு உள்ளே போகிற மாதிரி பாருங்கள். 9:50க்கு உள்ளே போயாச்சு, உட்காந்தாச்சு. இப்போ எல்லோரும் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. உங்களை மாதிரி இன்னொரு 10 பேரை இன்டர்வியூ கூப்பிட்ருப்பான். அந்த 10 பேரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த 10 பேரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு முன்னாடி டெஃபினட்டாக யாரையா ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி யாரையா ஒருத்தர் கூடும்போது அந்த ஒருத்தர் உள்ளே போயிட்டு வந்தோன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட என்ன கேட்டாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்றத கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. உங்களோட ஆங்ஸைட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக தே மைட் அப்சர்வ் யூ ஃப்ரம் தட் கேமரா. அதனால் வெளியே வரவங்க கிட்ட ஜாஸ்தி பேசணும்னு நினைக்காதீங்க. அண்ட் நீங்கள் வெயிட்டிங் ஏரியாவில் இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஏதாவது மேக்சின்ஸ் இருந்தால் கொஞ்சம் சென்சிபிளான மேக்சின்ஸை எடுத்து படிக்க பாருங்கள். இட் வில் கிவ் அ குட் லுக். ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து உங்க கூட யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்துட்டு ஹாய் ப்ரோ எப்படி இருக்கு, நல்லா இருக்கே அப்படி இப்படின்னா கொஞ்சம் ட்ரை டு அவாய்ட். ஏன்னா கொஞ்சம் சிவிலைஸ்ட் பிஹேவியர் அங்கே காட்டிட்டா நல்லது. அங்கே போய் நம்ம செம்ம ஃப்ரெண்ட்ஸ் செம்ம க்ளோஸ் அப்படி இப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருந்தோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது, ப்ரொஃபஷனலாக இருக்காது. அந்த சின்ன பசங்கன்றது முடிஞ்சு போயிட்டு ஒரு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசம் தான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் உள்ளே போயாச்சு, இன்டர்வியூ இருக்காங்க. ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூஸ் போகும்போது என்னன்னா ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க, ஒரு 4-5 பேர் சுற்றி ஒரு 3 பேராவது இருப்பாங்க. அப்போ அந்த 3 பேர் இருக்கும்போது அவங்க எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் உள்ளே வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போனால் நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸ்கியூஸ் மீ கேட்டாச்சு, உள்ளேயும் வர சொல்லிட்டாங்க, நீங்கள் போயிட்டீங்க. உட்காரலாமா வேணாமான்ற சந்தேகத்தை நம்ம எப்படி தீர்த்துக்கணும்னா யூ ஹேவ் டு ரிமைன் இன் த பொசிஷன் ஆஃப் ஸ்டாண்டிங். நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கும்போது அவங்க டெஃபினட்டாக உட்காருன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் உட்காரும்போது விஷ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் முன்னாடி 3 பேர் இருக்காங்க. நீங்கள் எப்போவுமே சென்டரில் இருக்க ஆளை பார்த்துட்டு ஹலோ சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ மீதி இருக்கிற 2 பேரும் நம்ம விட்டுருவோம். அதனால் 3 பேருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்னு சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு குட் மார்னிங் மற்ற 3 பேருக்கும் விஷ். அது எப்படி நான் சொல்கிறேன், ஹலோ சார் அப்படின்ட்டு இப்படி 3 பேரையும் பார்த்துட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உட்கார பொசிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பாடி லாங்குவேஜ் அப்படின்றது 55% பாடி லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ் மூலியமாக தான் வெளிப்படும். அதனால் உங்கள் பாடி லாங்குவேஜ் அப்படின்றது இட்ஸ் வெரி 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 எசென்ஷியல். ஸோ உங்கள் பாடி லாங்குவேஜ் ரொம்ப ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உட்கார போர்ஷன், நிற்கிற போர்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை உட்கார சொல்லிட்டா டோன்ட் பி வெரி 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 கேர்லெஸ். இப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு கையை இப்படி முன்னாடி வச்சுக்கிறதோ இல்லைன்னா ரொம்ப நர்வஸாக ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் நார்மலாக நீங்கள் உட்காந்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி நோண்டுற சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அந்த நோண்டுற வேலைலாம் என்னென்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா கையில் இப்படி ஏதாவது பிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இப்போ உட்காந்து முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் அந்த இன்டர்வியூ என்ன பண்ணுறாரு, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய தலைவலி. எங்கே போனாலும் முதல் கேள்வி அதான் கேட்பான். அந்த இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் யுவர் பிரதர் சிஸ்டர் யுவர் ஹாபீஸ். எனக்கு டிக்டாக்ல இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு வாட்சிங் டிவி ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்ற விஷயத்தை பற்றிலாம் சொல்ல வேண்டாம். உங்களை பற்றி சொன்னால் உங்களை பற்றி மட்டும் சொல்லுங்கள். உங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்னா உங்கள் டிகிரியை பற்றி சொல்லுங்கள், உங்கள் டிகிரியில் நீங்கள் வாங்கியிருக்க மார்க்கை பற்றி சொல்லுங்கள், உங்களோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் கல்ச்சுரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது என்னன்னு சொல்லுங்கள். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஏன் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்றதை பற்றி சொல்லுங்கள். இந்த கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த கம்பெனியை பற்றி ஒரு நாளைக்கு முன்னாடி யூ சிட் அண்ட் ப்ரௌஸ் அபவுட் தட் கம்பெனி. அந்த கம்பெனி எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட பிரான்ச்சஸ் எத்தனை, அந்த கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஸ்டே அவே ஃப்ரம் ஆங்ஸைட்டி.
இப்போ கூட ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்குள்ளே நான் வீடியோ முடிக்கணுன்றதுக்காக ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் வேண்டாம். ரொம்ப நிதானமாக நிறுத்தி அழகாக பொறுமையாக பேசினீங்கன்னா நீங்கள் என்ன பேச வரீங்கன்றது அவங்களுக்கு புரியும். ரொம்ப பயத்துலேயோ ரொம்ப பதறத்துலையோ நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அவ்வளோவா புரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் என்னன்னா, இன்கேஸ் உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருட்களை நோண்டுறது, எடுக்கிறது, கொஞ்சம் பயப்படுறது, இந்த மாதிரி பண்ணுறது, அது எதுவுமே பண்ணாமல் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யலாம். அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் ரொம்ப நல்லது. என்ன கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்கன்றதை கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹாவ் லிட்டில் ஸ்மைல் இன் யோர் ஃபேஸ். இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து சிரிக்கணுன்ற ஒரு விஷயத்தையே நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். அப்படி இல்லாமல் இவ்வளோ நேரம் நான் சிரிக்கிறதுக்கான விஷயத்தையே மறந்துட்டேன். அப்படி இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். மூஞ்சி ரொம்ப உருன்னு வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் ஹாவ் அ லிட்டில் ஸ்மைல் இன் யோர் ஃபேஸ். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் ப்ராப்பர் இங்கிலீஷ். இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் வேலை அப்படின்றது கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் தெரியாமே இருந்துட்டா வேலை கிடைக்கிறது கஷ்டன்றது உண்மை. ஏன்னா நம்ம இப்போ சினிமா துறையில் பாட்டு எழுதுறதுக்கோ இல்லைன்னா வந்து கதாசிரியராகவோ இல்லைனா நியூஸ் பேப்பரில் போய் நியூஸ் வாசிக்கிறதுக்காகவோ தமிழ் பாட்டை பற்றி பேசினா ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் போய் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தெரிந்தால் தான் வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். அதனால் இங்கிலீஷ் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி நம்ம இங்கிலீஷ் டெவலப் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி கூட நான் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டால், நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது உங்களோட நேட்டிவிட்டி வந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் பேசும்போது அதில் ஒரு ஆக்சென்ட் வரும். மலையாளம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் பேசும்போது அதில் ஒரு ஆக்சென்ட் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலான இங்கிலீஷ் பேச பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வேலை நல்லபடியாக இன்டர்வியூலாம் முடிச்சிட்டிங்க, நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஓகே சார் தேங்க்யூ வி வில் இன்டிமேட் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு, இல்லை யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி படத்தில் காட்டுற மாதிரி என்னோட சேலரி என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்க வேண்டாம். திஸ் இஸ் டூ ஏர்லி டு ஆஸ்க். நீங்கள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகும்போது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஸ் யூ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் வி வில் ட்ரை டு ஃபினிஷ் திஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, அந்த கம்பெனிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்றத கேளுங்க. சார் நான் நெக்ஸ்ட் எப்போ ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை எனக்கு இன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும், நான் வெயிட் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கேளுங்க. அந்த கம்பெனிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் முடிஞ்ச அந்த கம்பெனிக்கு தேங்க்யூ அப்படின்ட்டு ஒரு மெயிலையும் போடுங்க. இது இப்போது வரைக்கும் இந்த விஷயத்த நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்டர்நெட்டில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அது எப்படி அட்டன் பண்ணோம், இங்கிலீஷில் ஓரளவுக்கு எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அண்ட் குரூப் டிஸ்கஷனில் நம்ம எப்படி அழகாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயத்தை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ. ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் டிஸ்கஷன் நம்ம எப்படி கிராக் பண்ணுறது, தெரிஞ்ச டாப்பிக்காக இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், தெரியாத டாப்பிக்காக இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி நம்ம சமாளிக்க முடியும், அதுக்கப்புறம் நமக்கு இன்டர்நெட்லேயே இன்டர்வியூ இருந்தால் அதுக்கான விஷயங்கள் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் குரூப் டிஸ்கஷன் அப்படின்ட்டு ஒரு கம்பெனிக்காரங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி அலசி ஒரு 4 பேர் தனியாக எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பெரிய டெக்னிக் தான் குரூப் டிஸ்கஷன். 10 பேர் உட்காந்து இன்டர்வியூ பண்ணோம்னா அவனுக்கு 10 × 10 நிமிஷம் ரொம்ப நேரம் டைம் கன்சியூம் ஆகும். அதனால் என்ன பண்ணுவோம், 10 பேருக்கும் ஒரே நேரத்தில் 10 நிமிஷம் டைம் கொடுத்து குரூப் டிஸ்கஷன் ஒரு விஷயத்தை வச்சு கொடுத்துருவாங்க. இந்த குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயங்கர புத்திசாலியாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. குரூப் டிஸ்கஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்காரங்களோட மெயின் என்ன, ஒரு ரெக்ரூட்டரோட மெயின் எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, he wants to understand how good you are in English. உங்களால் எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. உங்களோட எமோஷ்னல் பேலன்ஸ் எப்படி அப்படின்ட்டு தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் மற்றவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுப்பாங்க. இன்கேஸ் மற்றவங்க யாராவது உங்களுக்கு எதிர்த்து பேசினா அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு பார்ப்பாங்க. ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா சொல்கிறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்ரலைஸ் டாபிக்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வாங்க போகிற சம்பளத்தை பொறுத்து டாபிக் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்போ 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போனீங்கன்னா ஃபேஸ்புக் அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஐடியா அபவுட் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு போனீங்கன்னா எனக்கும் தெரியாத கொஞ்சம் கஷ்டமான கேள்வி எதாவது கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான டாபிக் கொடுத்தாங்கன்னா ஜாஸ்தி சம்பளம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 90% உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் ஈஸியான கொஸ்டின்ஸை கேட்பாங்க.
ஈஸியான கொஸ்டின்ஸ் இல்லை, அன்றைக்கி நீங்கள் கடவுளை கும்பிடல, ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்டு தொக்கா மாட்டி விட்டான் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி சமாளிக்கிறது? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 55% அப்படின்றத வந்து பாடி லாங்குவேஜில் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 10 பேருக்கு நடுவில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு டாபிக் கேட்குறான். அந்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு டாபிக் கேட்குறான். கிரிப்டோ கரன்சி இல்லை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்னா சத்தியமாக நான் கேள்விப்பட்டதே இல்லை சாமி அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது உங்கள் முகத்தில் பதட்டத்தை காட்டாதீங்க. கிரிப்டோ கரன்சி அப்படின்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. கிரிப்டோ கரன்சி அப்படின்ட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கணும். இந்த சைலண்ட்டாக உட்காருது அப்படின்னு என்னன்னா, அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்களோ அவங்க பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக கேட்டுட்டு நீங்கள் மைண்ட் ட்ரெயின்குள்ளே ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்களே பண்ண மாதிரி சொல்கிறது தான். அது நம்மளுக்குள்ளே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தவங்க பண்ணதை நம்ம பண்ணுறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயம் தான் குரூப் டிஸ்கஷன்லேயும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோன்னா பேனிக்காக மூஞ்சை பார்த்துக்கிட்டு அவரோட மூஞ்சை பார்க்கறதுலாம் வேண்டாம். இப்போ பேனிக்காக இருந்து அவரோட மூஞ்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா லைசன்ஸே இல்லாமல் டிராஃபிக் கான்ஸ்டபிள்கிட்ட எப்படி தொக்கா ஒரு பையன் மாட்டுவானோ அந்த கதையை மாதிரி தான் நம்ம கதையும். யார்கிட்ட லைசன்ஸ் இல்லையோ அவன் தான் டிராஃபிக் கான்ஸ்டபிள் முறைச்சு பார்ப்பான். லைசன்ஸ் இருக்கவன் சைலண்டாக உட்காந்துருப்பான். அதனால நீங்கள் லைசன்ஸே இல்லைனாலும் சைலண்டாக உட்காரது ரொம்ப பெட்டர். டாபிக் பற்றி அவ்வளோவா தெரியல, இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டா பெட்டர். தெரிஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அவங்க பேசும்போது யா ஐ டு அக்ரி, யா ரைட், யா what is telling is right, yeah I thought of that அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சீன் போட்டிங்கன்னா அது ஒன்றும் மாட்ட போகிறதில்ல. இதெல்லாம் சொல்லிட்டு சார் மே ஐ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்கணும். இன்கேஸ் நீங்கள் பேசுனீங்க, உங்களை போட்டு செம்ம வாங்கிட்டான் ஒருத்தன், செம்மையாக செய்கிறான் உங்களை. டிக்டாக்ன்றது ஒரு கேவலம். நீங்கள் வந்து டிக்டாக்ல ஒரு 6000 ஃபாலோவர்ஸை வச்சு நீங்கள் ஒரு பெரிய ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கீங்க. டிக்டாக்ன்றது ஒரு மானங்கட்ட ஆப். அதில் இருக்கவங்களாம் வேலை தான் அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றே பர்சனலாக எடுத்துக்கூடாது. whatever my friend is telling is right, sir. I do agree with him, but the thing is that everyone has their own particular interest. You cannot just generalize things, right? Whatever he's telling need not be agreeable. It is his ideas and I have my own ideas அப்படின்ற மாதிரி சொல்லவே தவிர, உனக்கு தெரியுமா நீ வெளியே பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் அங்கே அமையும். ஆனால் டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப கேஷுவலாக உன்னை எவ்வளோ அசிங்கமாக திட்டினாலும் இதெல்லாம் சர்வ சாதாரணமாப்பா, எனக்கு இதெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாவோ, இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறேன் சார் ஒரு நிமிஷம் எனக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும். கடைசி வரைக்கும் குரூப் டிஸ்கஷனில் ஒரு சில பேசாத பசங்களை கூப்பிட்டு தம்பி நீ ஏன்பா பேசலாம், எனக்கு பேசவே விடல அப்படின்மா. யார் விடுவா உன்னை? நீ தான் அடிச்சு பிடுங்கி பேசணும். அதாவது யாராவது பேசின எக்ஸ்கியூஸ் மீ வாட் ஐ வாண்ட் டு டெல் இஸ், உனக்கு கடைசி வரைக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல, நான் என்ன சொல்லுவேன் ப்ளீஸ் ஜஸ்ட் அதோ 1 செகண்ட் அப்படின்ற மாதிரி சில எமோஷன்ஸை காட்டினீங்கனாலே நீங்கள் தேர்ந்தெடுத்த பேசிடுவீங்க. ஸோ தெரிஞ்ச டாப்பிக்காக இருந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்னா ரொம்ப தைரியமாக பேச ஆரம்பிச்சிருங்க. தெரியாத டாப்பிக்காக இருந்தால் ஒரு 4 பேர் பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 4 பேர் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் சைடுன்னு வரும்போது அதில் கொஞ்சம் நீங்கள் ஃபார்மாக பேசிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களை ஏற்று யாராவது பேசினாங்கன்னா அவங்கள வச்சு செய்யணும்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து நேசிச்சிக்கினே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். ஸோ இந்த குரூப் டிஸ்கஷனுக்கு அடுத்து நம்ம பேச போகிறது என்னென்னா இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பேச போகிறோம். இங்கிலீஷ் இஸ் த ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் வித் சம் காம்ப்ளெக்சிட்டிஸ் இன் இட். இருக்கிறது மொத்தம் 26 எழுத்து தான். ஆனால் நம்மளை வச்சு செமசை செய்யும். நவுனு, வர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரோனவுனு என்னென்னமோ சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, மிளகாத்தூள் அப்படின்ற ஐட்டம் தான். இதை மாற்றி போட்டால் ஏதாவது ஒரு ஐட்டம் ரெடி ஆகிடும். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் காரம், அந்த இந்த 4 விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நவுனு, வெர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு, அப்புறம் அந்த SVOCன்னு சொல்லுவாங்க. ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணோன்னா SVOCன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் பேசிக்காக என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இருக்க லைன் ஒரு ஆர்டிக்கல் வச்சு ஃபில் பண்ணுன்னா ஆர்டிக்கல்னால் என்னது அப்படின்ட்டு யோசிக்கிற நிலைமையில் நம்ம இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பேசிக்காக இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இங்கிலீஷ் சார் எனக்கு வரல சார், தமிழில் நீங்கள் கவிதை எது சொன்னால் நான் எழுதுவேன், இங்கிலீஷ் தான் சார் கொஞ்சம் பிரச்சனையே அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற விஷயத்துக்கு நீங்கள் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். வருதோ இல்லையோ நம்ம பேச ஆரம்பிச்சிடணும். இப்போ நிறைய பேர் ஸ்மியூல் அப்படின்ற ஒரு ஆப்பில் பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பாட்டு தெரிஞ்சால் பாடுறாங்க. ஒரு சில பாடலாம் கேட்டால் இயர்ஃபோனை தாண்டி காதுலேருந்து ரத்தம் வருது. அவனுக்கெல்லாம் பாட்டு வருமா வராதனே தெரில, கூச்சப்படாமல் பாடி அதை நெட்டில் கூட போட்டுறான். அவனே இப்படி பண்ணும்போது நமக்கெல்லாம் என்ன?
டவல் கம், டவல் கோ அப்படின்னு பேச ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் நான் இங்கிலீஷில் பேச போகிறேன், இங்கிலீஷில் தான் யோசிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு செய்கிற ஒரு சில சாதாரண விஷயங்களை கூட இதில் இங்கிலீஷில் நம்ம சொல்லணும்னா, இங்கிலீஷில் நான் கேட்கணுன்னா எப்படி கேட்குறது அப்படின்ற மாதிரி யோசிங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்களே என்ன பண்ணுங்கள், எப்படியாவது ஒரு 10 நாள் இங்கிலீஷ் பேசணும்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒன்றும் கிடையாது, இங்கேருந்து ஒருத்தனை டெல்லியில் எடுத்து போய் விட்டிங்கன்னா 10 நாளில் அவன் ஹிந்தி கற்றுப்பான். அவன் ஏதாவது ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கிறானா இல்லைன்னா கிராமரை வச்சு கற்றுக்கிறானா அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை அவனுக்கு கற்றுக் கொடுத்துரும். இங்கே நமக்கான அதுக்கான அவசியம் இல்லை. எப்பயாவது நம்ம இங்கிலீஷில் பேச சொன்னால் நம்ம கோவமாக மூஞ்சி வச்சு நான் அப்படிலாம் பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். அதை விட்டுட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. என்ன இருக்குது, மிஞ்சி போனான்னு 10 நாள் உட்காந்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல ஒரு சில சுலபமான வழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க, சில புக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் அதெல்லாம் வேலைக்கு ஆகல. நியூஸ் பேப்பர் எடுத்து படித்தேன், எனக்கு ஒன்றும் புரியல. புக்ஸ் எடுத்து படித்தேன், ரொம்ப போர் அடிச்சு, திருப்பி வெளியே கிளம்பி போயிட்டேன். இதுக்கு ஒரே வழி ஃப்ரெண்ட்ஸு தான். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோம், தப்பி தவறி தமிழ் வார்த்தை வந்துச்சுன்னா நான் உனக்கு கொட்டுவேன், இல்லை நீ எனக்கு முட்டாய் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி பேசிக்காக கேம் விளையாண்டுட்டு ஏதோ ஒன்று இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா 10 நாளில் உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை என்னன்ற தேடல் உங்களுக்கு இருந்துச்சுனாலே உங்களால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுன்றது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். அதை எப்படியாவது 3rd year முடியறதுக்குள்ள கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த இங்கிலீஷ் பேசினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லாஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்டர்நெட்டில் ஆன்லைனில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆன்லைனில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஜூம் ஆப்லலாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த இன்டர்வியூக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும், அந்த இன்டர்வியூ நடக்கும்போது நம்ம எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ ஃபைனல் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு மொபைலில் தான் இன்டர்வியூ நடக்க போகுது, இல்லை உங்கள் சிஸ்டமில் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க, இது கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்டர்வியூ உங்களுக்கு ஃபோனில் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்கள் உங்களை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் முகத்தை நீங்கள் எங்கே உட்காந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் ஃபோனில் உங்கள் முகத்தை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது பேச பாருங்கள். நீங்கள் ஏதாவது பேசும்போது தான் நீங்கள் பேசுகிற வால்யூம் கேட்குதா இல்லையான்றது தெரியும், உங்கள் முகம் தெரியுதா இல்லையான்னு தெரியும். முக்கியமாக ஃபோனில் நம்ம ஃபோட்டோலாம் ரொம்ப அழகாக எடுத்துப்போம், அங்கே போய் செல்ஃபிலாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துப்போம். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லும்போது பின்னாடி பயங்கர வெளிச்சமாக இருக்கும், முன்னாடி நம்ம உட்காந்துருப்போம், அப்படியே பேய் படத்தில் வந்து எஃபெக்ட் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பின்னாடி மேக்ஸிமம் டார்க்காக இருக்கிற மாதிரி உங்கள் முகத்துக்கு கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரி இருக்க இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பேசிக்காக குறைஞ்சபட்சம் ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு இன்டர்நெட் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் கேமராவில் எது வரைக்கும் இருக்க போகிறீங்க, அந்த எது வரைக்கும் இருக்கிறதுல உங்களால் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும்ன்றதை பாருங்கள். நீங்கள் டெலிஃபோனிக் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ட்ரெஸ்ஸிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாஃப்ட் கலர் ட்ரெஸ்ஸஸை செலக்ட் பண்ணுங்கள். பூ போட்டது இல்லைன்னா கோடு போட்டது அப்படின்ற மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் செலக்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களை இன்டர்வியூ எடுக்கிறாருன்னா அவருக்கு இந்த கையெல்லாம் ரொம்ப ஆட்டி ஃபேஸ்லாம் மறைக்கிற அளவுக்கு வேண்டாம், ஜஸ்ட் சாதாரணமாக ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்தால் போதும். முக்கியமாக பேசுறது கிளியராக கேட்டால் போதும். ஃபோனை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 4-5 ஃபோன் இருந்துச்சுன்னா எல்லா ஃபோனையும் சைலண்ட் மோடில் போட ஆரம்பிச்சிருங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட எனக்கு இன்டர்வியூ இருக்குது, என்ன ஒரு 20 மினிட்ஸ்க்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த நேரம் பார்த்து அம்மா சாப்பிட வரியா, தம்பி உன கூப்பிட்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பிரச்சனையாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு சைலன்ஸ் இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னா ஜென்ரலாக நம்ம ஏதாவது ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது இன்டர்வியூ அப்படின்ற தான் பின்னாடி இந்த காய்கறி தக்காளி வெங்காயம் ஒருத்தன் கத்திக்கிட்டே வருவான், இல்லைன்னா காக்கா கத்துற சத்தம் கேட்கும், இல்லை பாத்திரம் கீழே விடுற சத்தம் கேட்கும். இதெல்லாம் தாண்டி வீட்டில் நம்ம ஒரு செல்ல பிராணியை வளர்த்துட்டு இருப்போம், அந்த நான் என்ன பண்ண வந்து ஓண்டதாக கத்திட்டு இருக்கோம், அப்போ அதை போன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இன்டர்வியூ இல்லாதப்போ சொல்லிக்கலாம். அவர் அந்த பக்கம் இன்டர்வியூ எடுத்துன்னே இருப்பார், இது மேலே வந்து நின்று இப்படி பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. தட் வில் பி த மோஸ்ட் எம்பாரசிங் சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. அவர்கிட்ட ரொம்ப கிளியராக நீங்கள் பேசுறதை கேட்குற மாதிரி இருக்கணும், உங்கள் முகத்தை வந்து கிளியராக காட்டுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். அண்ட் அடிக்கடி கொஞ்சம் சிரிப்பு முகத்தை வச்சுக்கணும், ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி காட்டிக்க வேண்டாம். உங்களுக்கு வேர்வையே வந்தாலும் அதை கொஞ்சம் ஸ்டைலாக தொடச்சிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வச்சு இப்படி பண்ணுற மாதிரி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த இன்டர்வியூ நடக்கும்போது ஒரு முன்னாடி நாளே உங்களை பற்றி நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் குவாலிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டாவும் நல்லது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரேமில் நிற்க போகிறீங்கன்றதை பாருங்கள். வீட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஏதாவது ஒரு நல்ல பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மேக்ஸிமம் நான் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வில் ஹாவ்
another செஷன் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேளுங்க. நான் எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. I, on behalf of Placement Cell, Mahalakshmi Women's College of Arts and Science, I wholeheartedly thank our resource person, Dr. Prashant Jyoti, sir. Sir, the way you explained each and every topic is really exemplary, sir. Thank you so much. I thank all the participants, those who have actively participated. Thank you all. Dear participants, kindly fill the feedback in a feedback form. You can find feedback form in a chat box. After filling feedback form, you will be receiving an e-certificate. Thank you all.